வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான தகவல்கள் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கனாக்கா, உலகில் உள்ள கட்சி முறைகள் யாவை? உலகில் உள்ள கட்சி முறைகளின் வகைகள் யாவை? உலகில் உள்ள கட்சி முறைகளின் வகைகளை பற்றி நம்ம இங்கு பார்க்கலாம். குறிப்பாக உலகில் 3 வகையான கட்சி முறைகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவை ஒன்று ஒரு கட்சி முறை, 2வது இரு கட்சி முறை, 3வது பல கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக ஒரு கட்சி முறை, இம்முறையில் எதிர்க்கட்சிகள் செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு காணப்படும் நாடுகள் பார்க்கும்போது கியூபா, சீனா மற்றும் முன்னாள் சோவியத் யூனியன். கியூபா, சீனா மற்றும் முன்னாள் சோவியத் யூனியன் உள்ளிட்ட நாடுகளில் பார்க்கும்போது இந்த ஒரு கட்சி முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இரு கட்சி ஆட்சி முறை, பிரதான 2 கட்சிகள் மட்டுமே நாட்டில் செயல்படும். அந்த கட்சிகள் ஒன்று ஆளும் கட்சியாக இருக்கும், மற்றொன்று எதிர்க்கட்சியாக செயல்படும். அவ்வாறாக இருக்கக்கூடிய சில நாடுகள் பார்க்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து பார்த்திங்கனாக்கா இரு கட்சி ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. 3வது நம்ம பார்க்க பல கட்சி ஆட்சி முறை. இவற்றில் பல கட்சிகள் செயல்படும். எடுத்துக்காட்டு இந்தியா, இலங்கை, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி. இந்தியா, இலங்கை, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் பார்க்கும்போது இந்த பல கட்சி ஆட்சி முறை செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது பல கட்சி ஆட்சி முறையானது பார்த்தினாக்கா, இந்த பல்வேறு நாடுகளில் ஏதாவது ஒரு கட்சி ஆளும் கட்சியாகவும், அடுத்து 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கட்சியாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கட்சி முறைகளுடைய வகைகள் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை மற்றும் பல கட்சி முறைன்னு சொல்லிட்டு 3 வகைகளாக நம்ம இங்கு பார்க்குறோம். குறிப்பாக அடுத்து தேர்தல் முறைகளில் பார்க்கும்போது நேரடி தேர்தல் மற்றும் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நேரடி தேர்தல் என்பது பார்த்திங்கனாக்கா, குறிப்பாக போட்டியாளர்களை, அதாவது உறுப்பினர்களை நேரடியாக மக்கள் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நேரடி தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மத்திய அளவில் பார்க்கும்போது நாடாளுமன்றத்தின் கீழவையில் உள்ள 543 உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவையெல்லாம் பார்த்தினாக்கா நேரடி தேர்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா மறைமுக தேர்தல் அல்லது பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த மறைமுக தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மறைமுக தேர்தல் பிரதிநிதிகளை கொண்டு இந்த தேர்தலானது தேர்தல் குழுமத்தால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்தியாவில் உள்ள நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு அவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கிறாங்க. இவர்கள் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைதான் குடியரசுத் தலைவர் தேர்தல். இதை மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம இங்கு குறிப்பிடுறோம். சரிங்களா? இதில் ஒன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குறிப்பாக சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இதில் பங்கேற்க மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள். நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் இதில் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் ஒன்று உலக அளவில் காணப்படுகின்ற கட்சி முறைகளின் வகைகள் யாவை, 2வது தேர்தலின் வகைகள் நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல். நேரடியாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது மக்கள் நேரடியாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது நேரடி தேர்தல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சென்று அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியது மறைமுக தேர்தல் அல்லது பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த 2 முறைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க. புரியுதா? தொடர்ந்து வந்து ஆதரவு குடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல அடுத்த வீடியோ நம்ம இங்க பார்க்கலாம். நன்றி.